ஜூர்னல் சிஸ்டத்துல மேஜர் ஆர்கன் என்ன கணக்காக எல்லா ஆர்கன் சேர்ந்ததான் உங்களுக்கு தெரியும் என்னது ஒரு சிஸ்டம். அதுல மேஜர் ஆர்கன் வந்து என்னன்னு சொன்னா கிட்னி. கிட்னியோட ஷேப் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்ன, அந்த ஒரு பக்கம் கன்கேவா இருக்கும், ஒரு பக்கம் கன்வெக்ஸா இருக்கும். சரிதாங்க, ரைட்? அந்த ஷேப் இதனுடைய ஹிஸ்டாலஜிக்கல் ஃபீச்சரை பார்த்தீங்கன்னு சொன்னா வெளிப்பக்கமா இருக்கு இந்த லேயரை சொன்னாங்க கோர்டெக்ஸ், இந்த நடுவில் இருந்த பகுதியை சொல்றேன் மெடியூலா, ஏன்னா இது ஆக மத்தியில இருந்த பகுதியை சொல்றேன் பெல்விஸ். ரைட்? இதை நாங்கள் இன்னும் என்லார்ஜ் பண்ணி பார்த்தோம்னா இருந்தால் இந்த பிரமிட்ஸ் போன்ற அமைப்பு இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் மெடியூலா பகுதியில் பிரமிட்ஸ் போன்ற சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சரை இன்னும் என்லார்ஜ் பண்ணி பார்த்தோம்னா அதில் நிறைய அந்த கன்வால்யூட்டட் டிபியூல்ஸ் ஒன்றோட ஒன்று சிக்கப்பட்டு நிறைய இருக்குமென்று சொன்னாங்க இல்லையா? அப்போ நிறைய அந்த ஒன்றோட ஒன்று சிக்கப்பட்ட நிறைய கன்வால்யூட்டட் டிபியூல்ஸ் இருக்கும். அதை நாங்கள் இன்னும் என்லார்ஜ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னோம். சரிதான், அதை இன்னும் என்லார்ஜ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இப்படியான ஒரு அமைப்பு இருக்க போது சொல்ல போகிறோம் நாங்கள் நெஃப்ரான். நெஃப்ரான்ல சில பகுதியில் நாங்கள் இனங்காட்டப்படுற அடுத்த சொல்லுவேன். இந்த பகுதி சொல்ற போமன்ஸ் கேப்சூல், இந்த சொல்ல போறோம் என்னது ப்ராக்சிமல் கன்வால்யூட்டட் டிபியூல்ஸ். இதை லூப் ஆஃப் ஹென்லே என்று சொல்லுவோம். இந்த பகுதியை கலெக்டிங் டக்ட்னு சொல்ல போறோம். இதை இப்படி ஒரு கேள்வி முந்தி கேட்டது படி இப்போ இதுல இந்த நெஃப்ரான் தான் மேலே என்னது ஸ்ட்ரக்சரல் யூனிட் சொல்லுவோம். ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் தி ஜூர்னல் சிஸ்டம் எதுன்னு கேட்டால் அந்த நெஃப்ரான். இந்த நிறைய நெஃப்ரான் சேர்ந்து தான் என்ன செய்ய போறோம்னா இந்த ஜூர்னரி அந்த சிஸ்டத்தின் ஸ்ட்ரக்சரை உருவாக்க போகுது. அதே நேரத்தில் ஜூரின் ஃபார்மேஷன் நடக்க போற போதும் இந்த பகுதி தான். அதனாலதான் இதை நாங்கள் ஸ்ட்ரக்சரல் யூனிட் அதே நேரத்தில் ஃபங்க்ஷனல் யூனிட்னு சொல்ல போறோம். ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஜூர்னல் சிஸ்டம் இஸ் என்னன்னு சொல்ல போறோம் நெஃப்ரான். நெஃப்ரான்ஸ் வந்து மில்லியன்ஸ் 120 மில்லியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க. நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட எடுத்து பார்த்தோம்னா 3 சென்டிமீட்டர் லென்த்தா இருக்குது. இந்த ஒரு பகுதி வந்து போமன்ஸ் கேப்சூல் சொல்லக்கூடிய அமைப்பு கொண்டுதான் இருக்கும். அடுத்து அது கிட்ட மடிஞ்சு கொஞ்சம் குழாய் அமைப்பா இருக்கும். அதை சொல்ல போறோம் ப்ராக்சிமல் கன்வால்யூட்டட் டிபியூல்ஸ். அது பிறகு இறங்கி ஒரு ஜூஸ் ஷேப்பான ஒரு டியூப்பா மாறும். அதை சொல்ல போறோம்னா லூப் ஆஃப் ஹென்லே. அப்புறம் அப்படியே அது வந்து இன்னொரு டியூப்ல போய் கனெக்ட் ஆகுது. அதை சொல்ல போறோம் கலெக்டிங் டக்ட்னு சொல்ல போறோம். இதுல இந்த கிட்னியில கோர்டெக்ஸ் பகுதியில் என்ன இருக்குமென்று கேட்டா இந்த என்ன இருக்குமென்று சொன்னா இந்த போமன்ஸ் கேப்சூலும் இந்த கன்வால்யூட்டட் ப்ராக்சிமல் கன்வால்யூட்டட் டிபியூல்ஸும் இருக்கு. அதே மாதிரி இந்த மெடியூலா பகுதியில் கேட்டீங்கன்னு சொன்னா லூப் ஆஃப் ஹென்லே இருக்கும். சரி, நான் உங்களுக்கு சொல்லுவேன். லூப் ஆஃப் ஹென்லே என்ற பகுதி வந்து மெடுலா பகுதியே இருக்கு. சரி, அதே போல அந்த கலெக்டிங் டக்ட்னு சொல்ற போது இந்த பகுதி எங்க இருக்குன்னு சொன்னா பெல்விஸ்ல இருக்கு. பெல்விஸ் இது வந்து பழைய இதுகளில் கேட்டிருக்கீங்க. சரி, நிறைய இப்போ நீங்க ஒரு நெஃப்ரான் எடுத்து என்லார்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா இதான் நம்மளோட நெஃப்ரான் ஸ்ட்ரக்சர். நான் ஒரு வீடியோ கிளிப் பண்ணி போடுவேன், நீங்க பார்க்கலாம். இந்த பகுதினா நான் அன்னைக்கு சொன்ன போமன்ஸ் கேப்சூல் பகுதி. சரி, இந்த போமன்ஸ் கேப்சூல் இது வந்து அந்த பிளட் கேப்லரிஸ் அமைப்போட உருவாகி அப்படின்னா பிளட் கேப்லரிஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரீனல் ஆர்டின் பார்த்தது அந்த ரீனல் ஆர்டின் ஒரு சின்ன பிரான்ச், அது சின்ன பிரான்ச்சா பிரிஞ்சு இப்படியே வந்து இதில் சிக்கப்பட்டு என்ன செய்யும், இதுல ஒரு என்ன காம்ப்ளெக்ஸ் வந்து உருவாக்கி இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ் நாங்கள் சொல்றோம்னா குளோமெருலஸ். அந்த காம்ப்ளெக்ஸுக்கு என்ன பேர் குளோமெருலஸ். சரி, இந்த குளோமெருலஸ் தருவது ஆர்ட்ரிஸ் பிரான்ச்சஸ் அளவு ஆக்டியோட்ஸ் சொல்லுவோம். இது பக்கம் இந்த பக்கம் போற சொல்ல போறோம் எஃபரண்ட் ஆர்டரி, இந்த பக்கம் போற சொல்ல போறோம் எஃபரண்ட் ஆர்டரி. நான் விளங்கப்படுத்துறேன். இது பாருங்க இந்த போமன் இந்த பிளட் இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கு, இந்த குளோமெருலஸ் காம்ப்ளெக்ஸ் அல்ல குளோமெருலஸ் கேப்சூல் சொல்லுவோம். இதை காவ் பண்ணி ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு ஃபனல் ஷேப்ல இருக்கு. அந்த ஃபனல் ஷேப்ல இருக்கிற அமைப்பு தான் நாங்கள் என்ன சொல்ல போறோம்னு சொன்னா போமன்ஸ் கேப்சூல். சரி, போமன்ஸ் கேப்சூல் சொல்லுவோம். சரி, இங்கதான் இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் நடக்க போகுது. இப்போ இந்த போமன்ஸ் கேப்சூல் அங்கே வந்து இந்த டியூப் வந்து இப்படி மடிஞ்சு போகுது. இந்த மடிஞ்சு போற இந்த பகுதியை தான் நாங்கள் சொல்ல போறோம் ப்ராக்சிமல் கன்வால்யூட்டட் டிபியூல்ஸ். ப்ராக்சிமல் கன்வால்யூட்டட் டிபியூல்ஸ் சொல்றோம். இது வந்து கீழே வந்து இப்படி இறங்கி ஒரு ஜூஸ் ஷேப்ல வந்து திருப்பி மேலே இந்த ஜூஸ் ஷேப்ல இந்த உட பகுதியை சேர்த்து நாங்கள் சொல்ல போறோம் என்னன்னு சொன்னா லூப் ஆஃப் ஹென்லே. இதுலயும் கணக்கே இருக்கு. இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கீழே இறங்கி வரபடி அதை நாங்கள் டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லேன்னு சொல்லுவோம். அதே போல இது மேலே ஏறி போறபடி அது அசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லே என்று சொல்லுவோம். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை காட்டி இந்த இந்த லூப் ஆஃப் ஹென்லே வந்து கடைசி எங்க ஒரு குழாயில வந்து முடியுது. இது எந்த குழாயை சொல்ல போறோம், டிஸ்டல் கன்வால்யூட்டட் டிபியூல்ஸ். கிட்ட இருக்கிறத ப்ராக்சிமல் கன்வால்யூட்டட் டிபியூல்ஸ், தூரம் இருக்க வழி அதுக்கு டிஸ்டல் கன்வால்யூட்டட் டிபியூல்ஸ் சொல்லுவோம். இந்த டிஸ்டல் கன்வால்யூட்டட் டிபியூல் வந்து இன்னொரு பெரிய ஒரு குழாயோட வந்து சேருது. அந்த பெரிய அந்த குழாய்க்கு தான் நாங்க என்ன பேர் சொல்லுவோம்னா கலெக்டிங் டக்ட். கலெக்டிங் அப்போ ஒரு நெஃப்ரான் ஸ்ட்ரக்சரை விளங்கப்பட்ட சொன்னா இந்த உள்ள பகுதியில் நீங்கள் லேபிள் பண்ணக்கூடியதா இருக்கணும். சரிதானே? இதை சொல்ல போறீங்க குளோமெருலஸ். இந்த குளோமெருலஸ் கவனிக்கு இந்த பகுதியை சொல்ல போறீங்க போமன்ஸ் கேப்சூல். போமன்ஸ் கேப்சூல் இருந்து வார அந்த என்ன கன்வால்யூட்டட் டிபியூல்ஸ் சொல்ல போறீங்க ப்ராக்சிமல் கன்வால்யூட்டட் டிபியூல்ஸ்.
அதுல இருந்து ஒரு ஜூஸ் ஷேப்பா மாறி ஏறுகிறத சொல்ல போறீங்க குரூப் ஆஃப் ஹெல்லி. அது வந்து பிறகு டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல்ஸுக்கு போகுது. அது பிறகு கலெக்டிங் டக்ட் வந்து சேர போகுது. இதுதான் ஒரு நெஃப்ரான் ஸ்ட்ரக்சர். இந்த நெஃப்ரான்ல என்ன மாதிரியான ஜூரின் ஃபார்மேஷன் நடக்க போகுது, என்ன ப்ராசஸ் நடக்க போகுதுன்ற நாங்கள் அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, இப்போ எங்களுக்கு இது சம்பந்தமான ஒரு சின்ன வீடியோ கிளிப் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை நாங்கள் பார்த்துட்டு சரி இந்த வீடியோ கிளிப்பை சரி தானே பார்த்துட்டு நாங்கள் செஷனை க்ளோஸ் பண்ணோம். இது கூட ஜூனியர் சிஸ்டத்தின் ஒரு அனிமேஷன் அமைப்பு உண்டு. நாங்கள் பார்த்துட்டு waste substances from the blood, glomerular filtration, kidneys are bean-shaped organs which filters blood. It removes waste substances from the blood and regulates water and electrolyte concentrations in fluids. The end product of this function is urine, which is excreted outside of the body through urethra, containing wastes, excess water, and excess electrolytes. Urine formation involves glomerular filtration, tubular reabsorption, and tubular secretion. The nephron is kidney's functional unit. At the beginning of the nephron, the glomerulus is a network, tuft. The nephron glomerular filtration. Kidneys are bean-shaped organs which filters blood. It removes waste substances from the blood and regulates water and electrolyte concentrations within the body fluids. The end product of this function is urine, which is excreted outside of the body through urethra, containing wastes, excess water, and excess electrolytes. Urine formation involves glomerular filtration, tubular reabsorption, and tubular secretion. The nephron is kidney's functional unit. At the beginning of the nephron, the glomerulus is a network, tuft of capillaries that performs the first step of filtering the blood. The glomerulus is encased in thin, double-walled capsules called Bowman's capsule. The space inside the capsule and surrounding the glomerulus is called Bowman's space. As the blood travels through these capillaries of glomerulus, filtration causes a lot of plasma contents to spill out into Bowman's space through the glomerular filtration membrane. It consists of 3 layers of capillary valve: endothelium, basement membrane, and epithelial podocytes. This membrane allows some particles of blood to pass through, but not all. The fluid that is filtrate from the capillary blood into Bowman's space என்ன गाइस புக் படிக்கணும் அதே விஷயத்தை வந்து சொல்ல போறேன். இப்போ எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆசையா இருக்கா இல்ல ஃபர்ஸ்ட் 20 பேஜ் 30 பேஜ் ரைட் ஆப்லேன். ஓகே, இந்த ஜூனியர் சிஸ்டம் சம்பந்தமா உங்களுக்கு தேவையான அந்த ஒரு இன்ட்ரடக்ஷனை நான் சொல்லியிருக்கேன். இதை நாங்கள் இது இருந்து நாங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டு இப்போ நாங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும், அதாவது என்ன சொல்லியிருக்கோம் அதோட அனட்டமியை மட்டும் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். சரி, அந்த அனட்டமி மட்டும் நாங்கள் படிச்சிருக்கிறோம். இன்னில இருக்கக்கூடிய இந்த பிசியாலஜி தான் ஃபங்க்ஷன். 2 விஷயம், ஒரு சிஸ்டத்தில்
அனட்டமின்னு சொல்றது அந்த ஸ்ட்ரக்சர் சம்பந்தமா வர விஷயங்கள் அனட்டமின்னு சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷன் சம்பந்தமா சொல்லி கொண்டு போனா பிசியோலஜின்னு சொல்லுவோம். அனட்டமியை பற்றி கதைச்சிருக்கோம். அடுத்த நாங்களும் பிசியோலஜி பற்றி நாங்கள் அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். இப்போ அடுத்த கிளாஸ் நாங்கள் ஒரு சாட்டர்டே வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம் பிள்ளைகள் நான் முடிஞ்ச ஒரு உங்களுக்கு இதோண்ட போட்டு வருவேன். ஆன்லைன் எக்ஸாம் வந்து அன்றைக்கு ஒரு எக்ஸாம் செய்து நீங்கள் நினைக்கிறேன்.